ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், நீங்க கீழே கிடக்கலாம், உங்களை தூக்கி நிறுத்ததுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். என் வாழ்க்கை எப்படியே போனா எப்படி ஆகும் அப்படின்னு எல்லாம் நீங்க நிறைய யோசிக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மாலையிலே அழுவீர்கள், ஆனால் காலையிலே உங்களுக்கு அர்ப்பணிப்பு உண்டாகும். இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைக்கும் போது சில நேரத்தில் இவனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்னாடி நிக்கலாம். இப்படியே என் குடும்பம் இருந்தா என்ன ஆகும், என் பிள்ளைங்க இப்படி இருந்தா என்ன ஆகும், நிறைய பேருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். உண்மையிலே நான் நம்புறேன், நானோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு உயர்வை நினைச்சதே இல்லை. என் லைஃப்லயே பெரிய டார்கெட் 2 இருந்துச்சு. ஒன்று, நான் வளர்ந்தா ஒரு செங்கல் சூளை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது அந்த செங்கல் சூளையினுடைய ஓனர் அவர்கிட்ட போய் எல்லாரும் காசை வாங்குவாங்க, அவர் திட்டுவார், இதை பண்ணாதேன்னு சொல்லுவார். உடனே அவரை பார்க்கும்போது என்ன ஆசை வந்துச்சுன்னா, நம்ம வளர்ந்தா இந்த மாதிரி ஒரு செங்கல் சூளை ஓனராக மாறினுண்டா. அதுக்கப்புறம் அவர் ஒரு புல்லட் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அது சவுண்டு போட்டே வரும். அவருடைய அந்த புல்லட்டுடைய சவுண்டை கேட்டா இங்க எல்லாருமே ரொம்ப வேகமா வேலை செய்வாங்க. உடனே எனக்கு தோணும், நம்ம வளர்ந்தோம்னா ஒன்னு ஒரு புல்லட் வாங்கணும், இன்னொன்னு ஒரு செங்கல் சூளைக்கு ஓனரா மாறணும். என் வாழ்க்கையிலே எனக்கு இருந்த பெரிய 2 ஆசை இந்த ஆசை தான். ஆனா இந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. ஏன் அந்த அளவுக்கு எங்க அப்பா சொல்லுகிற அளவுக்கு இல்லை, எங்க அம்மா சொல்லுகிற அளவுக்கு இல்லை, எங்களுக்கு எந்த பின்னணியும் இல்லை, எனக்கு பெருசா படிப்பும் இல்லை. யார் தருவா? 3 லட்சம் ரூபாய் கடனையே எங்க அப்பா அம்மாவால கட்ட முடியல, ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ ஆசைப்படலாம், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம வேணா ஆசை வேணா படலாமே தவிர நம்ம அதை அடையவே முடியாது அப்படின்னு எல்லாம் மனசுல அவிசுவாசம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கும்போது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஸோ இன்னைக்கு 50 செங்கல் சூளை ஓனருக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறாரு, டாக்டர்களுக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நிறைய வாலிபர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப அற்பமா நினைக்கலாம். அதனால நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிவு எல்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படியாகிலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எப்பேற்பட்ட கல்லான இருதயத்தையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவரால கூடாத காரியம். ஆண்டவர் ரொம்ப அழகா அதை செஞ்சு முடிச்சிருவாரு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விரோதமா இருக்கிற காரியத்தை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு முடிவை உங்களுக்கு நேராக சொல்லி இருக்கலாம். நான் சொல்றேன், வேணும்னா பாரு, அந்த பையன் பிச்சை தான் எடுப்பான். நான் சொல்றேன், வேணும்னா பாரு, அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போகும். நான் சொல்றேன், வேணும்னா பாரு, அவனுக்கு ஒரு நோய் வரும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற மனுஷன் ஒன்றும் கடவுள் எல்லாம் கிடையாது. இல்ல, அந்த வார்த்தையை மாற்றுகிறதற்கு இயேசு வல்லவரா இருக்கிறார். டாக்டர்கள் உங்களை குறித்து சொன்ன வார்த்தையை மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து சொன்ன வார்த்தையை மாற்றுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். நான் நம்புகிறேன், அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் நடப்பதே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை ரொம்ப நெருங்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. அதை சரி பண்ணாம நீங்க மேலோட்டமாய் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அழுது இந்த மாதிரி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை.
அப்படின்னா கவலைப்பட்டா பட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். குற்றப்படுத்தினா குற்றப்படுத்திட்டே இருக்கலாம். சிலர் நிறைய பேர் குற்றப்படுத்துவாங்க, அம்மாவை குற்றப்படுத்துவாங்க. நீ மட்டும் ஒரு நல்ல பணக்காரியா இருந்திருந்தா, நீ மட்டும் ஒரு நல்ல படிச்சவங்களா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குற்றப்படுத்துவாங்க. ஆனா ஒண்ணு நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறத நீங்க வேற யாரையுமே குற்றப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க குற்றப்படுத்தலாம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் காரணம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம இருக்கிறதும் இன்னொருத்தர் காரணம் கிடையாது. யார் தான் காரணம் அப்படின்னா நான் தான் காரணம். 38 வருடமாய் வியாதியா இருக்கிறார் ஒரு மனுஷன். அந்த மனுஷனை 5-6 வருஷம் ட்ரை பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கைவிட்டாங்க. அவ்வளவுதான், என் அம்மா அப்பாவே என்னை கைவிட்டாங்க, என் சொந்தங்கள் என்னை கைவிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு இருக்கிற பலத்தோட போய் பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடந்தான் பாருங்க. ஆண்டவர் அவனை தேடி வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அவ்வளவுதான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்றதுக்காக நான் அமைதியா இல்லை, நானா போய் அந்த குளத்துல இறங்கலான்னு போகும்போது இன்னொருத்தர் குதிச்சிடறாங்க ஆண்டவரே. அப்போ அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வேற யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன், நான் தான் என் வாழ்க்கைக்கு அதிகாரின்னு நினைச்சு அவனுடைய முயற்சியை கைவிடாததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரா, ஆண்டவர் அவனை உயர்த்தினாரா. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த நாள் வரைக்கும் யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்தி இருக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம், நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் அம்மா அப்பா தான் காரணம், என்னை படிக்க வைக்கல, இப்படி பண்ணல அப்படி பண்ணல. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உயர்வை தடுப்பது நான் மட்டுமே தவிர என்னுடைய உயர்வை உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் ஒரு விசை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கும்போது, அந்த பாஸ்போர்ட்டை எடுத்த புதுசில், அப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்த அந்த சிஸ்டர் இங்கிலீஷில் என்னிடத்துல 4-5 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது எனக்கு அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியல. நான் கொஞ்சம் அரைகுறை இங்கிலீஷில் அப்படியே தமிழில் சொன்னால் அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை வச்சு எப்படி வெளிநாடு போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே எனக்கு யார் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா அப்பா மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா மட்டும் நல்ல அப்பாவாக இருந்திருந்தா, எங்கள் அப்பா மட்டும் குடிகார அப்பாவா இல்லாமல் இருந்திருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன்ல. ஏன் அப்படின்னா நான் 6th படிக்கும் போதே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே எங்கள் அம்மா 2 ரூபா கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுடைய லீவ்லையும் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா எங்களுடைய ஊரில் நிறைய தராசு வாடகை விற்பாங்க. அந்த தராசு 25 காசு ஒரு நாள் வாடகை. அந்த தராசை வாங்கி ஒரு சாக்கு பைக்குள்ளே வச்சு அதை தூக்கி தலையில் வச்சு அப்படியே ரோடா நடந்து போய் பழைய பிளாஸ்டிக், பழைய இரும்பு, இல்லைன்னா பழைய பேப்பர்ஸு, இதெல்லாம் ஸ்கூல் லீவில் நான் எடைக்கு வாங்குவேன். அப்போ ஆனால் நிறைய பணம் 2 ரூபா 3 ரூபா இருக்கிறதுனால நிறைய கொடுத்து வாங்க முடியாதனால பொறுக்க ஆரம்பிப்பேன். அப்படின்னா அந்த ரோட்டு நடவு போகும்போது ஒவ்வொன்றையா பழைய ஃபீடிங்ஸ் பாட்டிலு, இன்னும் மருந்து பாட்டிலு, உடஞ்ச பிளாஸ்டிக்கு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் சாக்கில் பொறுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுவேன்னா வாங்க ஆரம்பிப்பேன். அப்படியே வாங்கிட்டு என்னுடைய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படித்த 10th வரைக்கும் என்னுடைய படிப்பு செலவு முழுக்க நான் தான் பார்த்தேன். எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தலை. ஆனால் எங்கள் அம்மா 2 ரூபா 3 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் போய் ஒரு சாக்கு நிறைய நான் பொறுக்கி வாங்கி சாக்கு நிறைய கொண்டு கொடுத்து குறைஞ்சது 16 ரூபா 17 ரூபா எங்கள் அம்மா கையில் கொடுப்பேன். எங்கள் அம்மா அடுத்த நாள் என் கையில் அந்த 16 ரூபாவோட சேர்த்து இன்னும் 2 ரூபா சேர்த்து இப்போ போப்பா அப்படின்னுவாரு. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சதுனால அன்னைக்கு ரொம்ப அப்பா அம்மா மேலே கோவம் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க மட்டும் நல்ல அப்பா அம்மா இருக்கலாம்ல, எனக்கு ஒரு வசதியான ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் நான் நல்லா படிச்சிருப்பேன்ல. இந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நான் செய்தித்தாள் வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த செய்தித்தாளில் ஒரு கட்டிங் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா, +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு அவளுடைய டெஸ்ட்மனி எழுதியிருந்தா. அவள் எழுதும் போது என்ன எழுதியிருந்தான்னா, எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், எங்கள் குடும்பம், எங்களுடைய வீட்டில் கரண்ட் விளக்கு எதுவுமே இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கில் தான் எங்கள் வீடு இருக்கும், அதனால அந்த விளக்கில் மண்ணெண்ணெய் ஊற்றுறது கூட பணம் இல்லாமல் நான் ஊரில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே போய் உட்காந்து படித்து +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு எழுதியிருந்தா. அப்படியே என்ன மூஞ்சியில் அப்படியே ஓங்கி அரைஞ்சது மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏண்டா நீ
உன் வீட்டில் விளக்கு இருக்குது, உங்கள் அம்மா அப்பா படிக்கிறதுக்கு உனக்கு நோ சொல்லவே இல்லை, உனக்கு அவ்வளோ பலன் இருக்குது. இந்த பொண்ணு ஸ்ட்ரீட் லைட்டை இருந்து படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்னா நீ ஏன் வாங்கலை? இது இன்னொருத்தரை குற்றப்படுத்தின, நீ தான் காரணம், நீ தான் காரணம். அன்னைக்கு உண்மையாகவே ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய உயர்வுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம், நான் வளராமல் இருக்கிறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். இனி எங்க அப்பா அம்மா ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ ஒரு நாள் யாரையுமே குற்றப்படுத்த முடியாது, யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. அந்த பொண்ணை குற்றப்படுத்த முடியாது. அவ இந்த மாதிரி இருந்தனால தான் குடிகாரனா மாறினேன், அவ இப்படி இருந்ததுனால தான் நான் சிகரெட் அடிச்சேன், என் ஃப்ரெண்டு இப்படி இருந்ததுனால தான் நான் சிகரெட் அடிச்சேன். எல்லாரும் ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி, உனக்கு எங்கப்பா போச்சு எண்ணம்? யாரு தான் காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, வேற யாரும் காரணம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, நான் தான் காரணம். ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு விரோதமா இருந்தாலும் அதன் மத்தியிலே சாட்சியாய் வாழ்வதற்கு என்னால முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.